வணக்கம். இன்னைக்கு நாம திருவானைக்கோவில்ல இருக்கிற ஒரு பிரீமியம் ஃபிளாட் விளம்பரத்தை எடுத்து அதுல என்னலாம் சொல்றாங்கன்னு கொஞ்சம் ஆழமா அலசி பார்க்க போறோம். உங்களுக்கு ஒரு கனவு வீடு வாங்கணும்னு ஆசை இருந்தா இது ரொம்பவே உதவியா இருக்கும். சரி, இந்த விளம்பரத்தோட விவரங்களை பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் யோசிங்க. நீங்க ஒரு வீட்டு மனை வாங்கணும்னா என்னென்ன விஷயத்த முதல்ல பாப்பீங்க? இந்த கேள்விய மனசுல வச்சுக்கோங்க. இப்ப நம்ம பார்க்க போற விளம்பரம் உங்க எதிர்பார்ப்புகளை எல்லாம் பூர்த்தி செய்தான் செக் பண்ணிடலாம். ஓகே. முதல்ல இந்த விளம்பரத்தோட மையப்புள்ளிக்கு, அதாவது அதோட முக்கிய ஈர்ப்பு என்னன்னு பாப்போம். அது என்னன்னா, ஒரு கனவு இல்லத்துக்கான இடம். உங்க கனவு வீட்டுக்கான சரியான நிலம். இதுதான் அவங்களோட முக்கியமான வரியே. கவனிச்சிங்களா? அவங்க வெறும் நிலத்தை விக்கல, ஒரு கனவை நனவாக்குற வாக்குறுதியை கொடுக்கறாங்க. இந்த மாதிரி ஒரு எமோஷனல் டச் தான் நம்மள மாதிரி வாடிக்கையாளர்களை முதல்ல இழுக்கும், இல்லையா? சரி, கனவெல்லாம் ஓகே. ஆனா நடைமுறைக்கு சில விஷயங்களை பார்க்கணும் இல்லையா? வாங்க, அடுத்ததா அந்த இடத்தோட லொகேஷன், அப்புறம் அங்க என்னென்ன வசதிகள் இருக்குன்னு பார்க்கலாம். எந்த ஒரு சொத்துக்கும் அதோட மதிப்பு அதோட இருப்பிடத்தை பொறுத்துதான் இருக்கு. இங்க பாருங்க, அருள்மிகு ஜம்புகேஸ்வரர் கோவில் பக்கத்துலயே இருக்கு. இது ஒரு ஆன்மீக பிளஸ் பாயிண்ட். அது மட்டும் இல்லாம கோவிலுக்கும் சிட்டிக்கும் வெறும் 5 நிமிஷம் தான். அன்றாட வாழ்க்கைக்கு இது ரொம்ப வசதியா இருக்கும். கூடவே அமைதியான பச்சை பசேல்னு ஒரு சூழல். நகரத்தோட இரைச்சிலிருந்து தப்பிச்சு வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு வரம் மாதிரி. அடுத்து அடிப்படை வசதிகள். தார் சாலை, கரண்ட் கனெக்ஷன், அப்புறம் தண்ணி வசதி. இது மூணும் இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியாது. இங்க என்ன சொல்றாங்கன்னா, இது எல்லாமே ரெடியா இருக்குன்னு. அப்போ நீங்க பிளாட் வாங்கின உடனே வீடு கட்ட ஆரம்பிச்சிடலாம். உங்க நேரமும் மிச்சம், அலையிற வேலையும் மிச்சம். இது ஒரு பெரிய அட்வான்டேஜ். இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வரோம். அதுதான் டிடிசிபி அங்கீகாரம். நீங்க ஒரு இடம் வாங்கும்போது அது சட்டப்படி சரியா இருக்கான்னு பாக்குறது ரொம்ப அவசியம். இந்த டிடிசிபி அப்ரூவல் இருந்தா கவர்மெண்ட் கணக்குப்படி அந்த இடம் பக்கா வீடு கட்டலான்னு அர்த்தம். சிம்பிளா சொல்லணும்னா, உங்க பணத்துக்கு இதுதான் கேரண்டி, உங்க முதலீட்டுக்கு இதுதான் பாதுகாப்பு. சரி, பிளாட் சைஸ் எப்படி இருக்குன்னு பாப்போம். இங்க 1000 சதுரடியிலிருந்து 2400 சதுரடி வரைக்கும் ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதாவது ஒரு சின்ன அழகான வீடு கட்டணும்னாலும் சரி, இல்ல ஒரு பெரிய விசாலமான வீடு கட்டணும்னாலும் சரி, உங்க தேவைக்கும் பட்ஜெட்டுக்கும் ஏத்த மாதிரி நீங்க தேர்ந்தெடுத்துக்கலாம். ஓகே, பிளாட்டோட விவரங்கள் எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ ஒரு முதலீடா இது எப்படி இருக்குன்னு இந்த விளம்பரம் என்ன சொல்லுதுன்னு பாப்போமா? இந்த விளம்பரத்துல ஒரு முக்கியமான வார்த்தையை பயன்படுத்துறாங்க. வேகமா மதிப்பு உயர்ந்து வர்ற இடம். ஒரு முதலீட்டாளரா நீங்க இதை பார்த்தா இது ஒரு பெரிய சிக்னல். அதாவது இன்னைக்கு நீங்க போடுற பணம் எதிர்காலத்துல பல மடங்கு பெருக வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. சோ இது வெறும் வீடு கட்டுறதுக்கு மட்டுமில்ல, ஒரு சூப்பரான முதலீடாகவும் இருக்கும்னு அவங்க சொல்றாங்க. சரி, இந்த மனைய வாங்கி என்ன பண்ணலாம்? 3 வழிகள் இருக்கு. 1, உங்க கனவு வீட்டை நீங்களே கட்டிக்கலாம். 2வது, ஒரு வீட்டை கட்டி வாடகைக்கு விட்டு மாசா மாசம் ஒரு வருமானம் பார்க்கலாம். 3வது, சும்மா வாங்கி போட்டு பின்னாடி நல்ல விலை வரும்போது வித்துடலாம். இது 3மே 3 விதமான நிதி திட்டங்கள். எல்லாமே பார்த்தாச்சு. கடைசியா இப்போ என்ன பண்றது? இந்த விளம்பரம் நம்மள என்ன செய்ய தூண்டுது? கனவு, வசதிகள், முதலீட்டு மதிப்புன்னு எல்லாத்தையும் காட்டிட்டாங்க. இப்போ நம்ம முன்னாடி இருக்கிற கேள்வி ஒன்னே ஒண்ணுதான். ஒரு முடிவெடுக்க நீங்க தயாரா? எந்த ஒரு நல்ல விளம்பரமோ கடைசியில நம்மள இந்த இடத்துல தான் கொண்டு வந்து நிறுத்தும். நம்மள சீக்கிரமா முடிவெடுக்க வைக்கிறதுக்காக அவங்க ஒரு தந்திரத்தை பயன்படுத்துறாங்க. குறைஞ்ச பிளாட் தான் இருக்கு, உடனே புக் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. இத கேட்ட உடனே நமக்குள்ள ஒரு அவசரம் வரும். ஐயோ, இந்த நல்ல வாய்ப்பு கை நழுவி போயிடுமோன்னு ஒரு உணர்வை உருவாக்கி நம்மள உடனே செயல்பட வைக்கிறது ஒரு பொதுவான மார்க்கெட்டிங் டெக்னிக் தான். கடைசியா அடுத்த கட்டத்துக்கு என்ன செய்யணும்னு அவங்களே சொல்லிட்டாங்க. உங்களுக்கு இன்னும் விவரங்கள் வேணும்னா இந்த நம்பருக்கு அழைக்கலாம் அல்லது வாட்ஸ்அப் பண்ணலாம். இந்த பகுப்பாய்வு மூலமா ஒரு ரியல் எஸ்டேட் விளம்பரத்தை எப்படி அணுகணும், அதுல இருக்கிற கனவுக்கு பின்னால என்னென்ன நடைமுறை விஷயங்கள் இருக்கு, முதலீட்டு பார்வையில எப்படி யோசிக்கணும்னு உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைச்சிருக்கும்னு நம்புறேன். இனிமே நீங்க ஒரு மனையை தேர்ந்தெடுக்கும் போது இந்த விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பா மனசுல வச்சுக்குவீங்க.